பிரைஸ் தி லார்ட். தேவனுக்கு மகிமை உண்டாவதாக. ஆண்டவரும் இரட்சகருமாய் இருக்கிற இயேசு கிறிஸ்துவின் இணையற்ற நாமத்தினாலே இந்த கால வேளையில் உங்கள் யாவரையும் நான் வாழ்த்துகிறேன். இந்த நாளுக்கான தேவனுடைய வார்த்தை ஏசாயா எழுதின தீர்க்கதரிசன புஸ்தகம் 49வது அதிகாரம் 15வது வசனம். ஸ்திரீயானவள் தன் கற்பத்தின் பிள்ளைக்கு இறங்காமல் தன் பாலகனை மறப்பாளோ? அவர்கள் மறந்தாலும் நான் உன்னை மறப்பதில்லை. எனக்கு அன்பானவர்களே, வார்த்தையை கவனியுங்கள். ஆண்டவர் சொல்லுகிறார், நான் உன்னை மறப்பதில்லை. இந்த உலகத்தில் நாம் எதிர்பார்க்கிற மனிதனின் அன்பு அது கடந்து போகக்கூடியது. பிரைஸ் அல்லாஹ். ஒரு தாயின் அன்பை இந்த உலகத்தில் நாம் பெரிதாய் கருதுகிறோம். ஆனால் சில நேரத்தில் அந்த அன்பும் குறைந்து போகும். அந்த அன்பு மாறிவிடும். அந்த அன்பு தோற்று போயிடும். ஆனால் ஒரு நாளும் தேவனின் அன்பு தோல்வியை சந்தித்ததில்லைங்க. அது சொல்கிறான், தேவன் உன்னை ஒருபோதும் மறந்து போவதில்லை. நாம் சில நேரங்களில் மனிதர்களால், குடும்பத்தால், நம்மை சுற்றி இருக்கிற உலக மக்களால் மறக்கப்படலாம். நான் சொல்லுவேன், கர்த்தர் நீங்கள் எப்படிப்பட்ட சூழ்நிலையில் இருந்தாலும் அவர் உன்னை மறக்க மாட்டார். இந்த ஏசாயா 49வது அதிகாரத்தில் இஸ்ரவேல் ஜனங்கள் மனமுடைந்து கர்த்தர் எங்களை விட்டு விட்டார், எங்களை கைவிட்டு விட்டார் என்று சொல்லுகிறார்கள். அப்படி பேசும்போது தானே தேவன் அதற்கு பதிலாக வாக்கு கொடுக்கிறது என்ன தெரியுமா? நான் உன்னை கைவிடலப்பா, நான் உன்னை மறப்பதில்லை. Glory to God. ஒருவேளை நீங்கள் இப்போ இருக்கிற நிலையில் தேவன் உங்களை கைவிட்டதை போல ஒரு உணர்வில் இருக்கிறீங்கன்னா, நான் சொல்லுவேன், இந்த வசனத்தை சொல்லுங்களேன். நீங்கள் நம்பி இருக்கிறவங்க உங்கள் கைவிடலாங்க. ஆனால் என் தேவன் உங்களை, வேதம் சொல்லுது, அவர்கள் மறந்தாலும் நான் உன்னை மறப்பதில்லை. பிரைஸ் அல்லாஹ். நம்ம எங்கே போனாலும், எந்த சூழ்நிலையில் இருந்தாலும் கர்த்தர் நம்ம நினைத்திருக்கிறாருங்க. பிரைஸ் அல்லாஹ். உங்களை கர்த்தர் கவனிக்கிறார். அவரால் உங்களுக்கு வேண்டிய எல்லா காரியத்தையும் செய்ய முடியும். நம்புறீங்களா? நான் சொல்லுவேன், கர்த்தரால் கூடாத காரியம் ஒன்றும் இல்லைங்க. அவர் சொல்லுகிறார், நான் உன்னை பிரைஸ் அல்லாஹ் மறப்பதில்லை. இந்த மாதம் முழுவதும் உங்களை கர்த்தர் நடத்துவதை, ஒருவேளை இந்த 11 மாதமும் கடினமான சூழ்நிலைகளில் நீங்கள் கடந்து வந்திருக்கலாம். கர்த்தர் உங்களை மறந்ததை போல, கர்த்தர் உங்களை கைவிட்டதை போல நீங்கள் உணரலாம். இந்த வார்த்தையை நீங்கள் திரும்பி சொல்லுங்கள், என் தேவன் என்னை கைவிடலை, அவர் என்னை மறக்கலை, அவர் என்னை அவருடைய உள்ளங்கையில் வரைந்திருக்கிறார், அவருக்கு முன்பாக நான் இருக்கிறேன் அப்படின்னு நீங்கள் ஒரு நிச்சயத்தை நீங்கள் உருவாக்குவீங்கன்னா, கர்த்தர் உங்களுக்கு செய்யும் அற்புதத்தை நீங்கள் காண்பீர்கள். ஜெபிப்போமா?
எங்கள் பரலோக பிதாவே, இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம்ப்பா. இந்த காலவேளையில் இந்த வார்த்தையை கேட்கிற ஒவ்வொருவருக்காக நான் ஜெபிக்கிறேன். யாரெல்லாம் உடைந்து போன நிலையில் இருக்கிறார்களோ அவர்களுடைய வாழ்க்கையை சீர்படுத்தி சிறப்படுத்தி நிலைநிறுத்திடுங்கப்பா. நீங்கள் சொல்கிறீங்க, நான் உன்னை மறக்கலைன்னு சொல்கிறீங்க. அந்த வார்த்தையை நான் உறுதிப்படுத்துகிறேன். கர்த்தருடைய கரம் எங்களுக்கு ஆதரவாக இருக்கட்டும். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறேன் பிதாவே, ஆமென்.